ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உலகையே அதிர வைக்கும் ஒரு பெரிய நல்ல தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈரான் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு, அணு பரிசோதனைக்கு தயாராகிறோம் என்று கூறியிருக்காங்க. இது உண்மையா? இதனால் உலகத்துக்கு என்ன ஆபத்து ஏற்படும்? குவைத், சவுதி, அமெரிக்கா எல்லாம் என்ன செய்ய போகிறது அப்படின்றத நம்ம முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உலக அரசியல் சூழ்நிலை ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கு நடுவில் பெரிய மோதல் நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் ரகசியமாக அணு ஆயுதம் தயாரிக்கிறதுன்னு சொல்றாங்க. அது உண்மை அப்படின்னா உலகத்துக்கு பெரிய ஆபத்து ஏற்பட போகுது. இப்போ பெரிய பிரேக்கிங் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் IRGC சீஃப் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்த 1 மாதத்திற்குள் அணு பரிசோதனை செய்ய தயாராக இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இந்த மாதிரி நடந்தா என்ன ஆகுன்றத பார்க்கலாம். அமெரிக்கா உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. இஸ்ரேல் அட்டாக் செய்யும் வாய்ப்பு இருக்கு. கல்ஃப் கண்ட்ரிஸ் அலர்ட்டா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஈரான் அணு ஆயுதம் செய்ய நினைக்கிறது அப்படின்றது தான். ஈரான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் நாட்டை பாதுகாக்க தான் செய்கிறோம் சொல்றாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் கிட்ட இருக்கும்போது எங்களுக்கு ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் எங்களுடைய யுரேனியம் ஸ்டாக் எங்களுடையது தான் சொல்றாங்க. நாங்கள் எங்களுடைய முழு அதிகாரத்தை விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஈரான் டேஞ்சரஸ் நாடுன்னு சொல்றாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹெஸ்புல்லா, ஹமாஸ் இந்த குரூப்ஸுக்கு சப்போர்ட் பண்றது ஈரான் என்று குற்றச்சாட்டு இருக்கு. அதனால ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தா அது டெரரிஸ்ட் கிட்ட போகலாம். இதுதான் பெரிய பயம். ஃப்ரெண்ட்ஸ், இது குவைத், சவுதி, UAE எல்லா நாட்டுக்குமே பெரிய விளைவை ஏற்படுத்தும். ஹர்மூஸ் நீரிணை முக்கியமான இடம், ஆயில் டிரான்ஸ்போர்ட் நடக்கும் பாதை. இங்க டென்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். உலக பொருளாதாரம் பாதிப்பு ஏற்படும். பிளைட்ஸ் பாதிக்கப்படும். குவைத் போன்ற நாடுகள் ஃபுல் அலர்ட் மோட்ல இருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே இருக்க டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் உண்மையிலேயே நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுமா அப்படின்ற டவுட் இருக்கு. 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோதனை நடந்தால் பெரிய போர் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தை நடந்தால் பதற்றம் குறைய சான்ஸ் இருக்கு. ரகசிய ஒப்பந்தம் நடந்தால் உலகம் அமைதியாகும். மொத்தத்துல இது மிகவும் முக்கியமான சூழ்நிலை என்பதால் எப்போதும் அப்டேட்டாக இருக்கணும். ஃபேக் நியூஸை நம்பாதீங்க. உங்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.